ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம டால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. சரிங்களா, நான் உங்கள் சமையல்காரன். வெண்டைக்காய் டால் ஃப்ரை நண்பர்களே. பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் மிளகு, வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், காஞ்ச மிளகா 2 சைஸு, பருப்பு ஒரு கிளாஸ் பருப்பு, சின்ன கிளாஸ் ஒரு பருப்பு எடுத்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுருக்கேன் நண்பர்களே. வாங்க இந்த டால் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சேர்த்துப்போம். எண்ணெயை சேர்த்துக்கிட்டோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகு சீரகத்தை சேர்த்துப்போம். எண்ணெய் சூடாகிடுச்சு நண்பர்களே. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கடுகு சீரகத்தை சேர்த்துப்போம். அப்படியே இந்த வெங்காயத்தையும் சேர்த்துப்போம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும் நண்பர்களே. இந்த ஆனியனும் இந்த கருவேப்பிலையும் நல்ல ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு நண்பர்களே. இதில் நம்ம வெட்டி வச்சுக்கிற காஞ்ச மிளகாவை சேர்த்துப்போம். இந்த காஞ்ச மிளகா சேர்த்துப்போம். அப்படியே இது கூட நம்ம இந்த வெண்டைக்காவும் சேர்த்துப்போம் நண்பர்களே. வெண்டைக்காய் டால் ஃப்ரை இருக்குது. சரிங்களா, ஈஸியான ஒரு மெத்தடு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்ல ரோஸ்ட் ஆகிட்டு நண்பர்களே. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு சின்ன சைஸு கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு அடுப்பு சிம்மில் வச்சுப்போம் நண்பர்களே. நண்பர்களே, இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாவை சேர்த்துருவோம். ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சரிங்களா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெண்டைக்காய் டால் ஃப்ரை நண்பர்களே. சரிங்களா, அருமையாக இருக்கும். இந்த சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட்டு டின்னர் இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை வெண்டைக்காய் சப்பாத்தி இதெல்லாம் நிறையா இருக்கும். அது இது நார்த்து சைடில் தான் வந்து இது ஃபேமஸ்ஸு, வெண்டைக்காய் ஃப்ரைன்றது. ஓகே நண்பர்களே, ஏகദേശம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த பாயில் பண்ணி வச்சுருக்கிற பருப்பை வந்து இதில் நம்ம சேர்த்துப்போம் நண்பர்களே. நம்ம வேக வச்சுருக்கிற இந்த பருப்பை வந்து இந்த வெண்டைக்காய் காலேஜில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டோம். பாருங்கள் எப்படி வந்துருக்கும் வெண்டைக்காய் டால் ஃப்ரை. அந்த பார்க்கும்போது அந்த கலரும் அந்த இதுவும் அப்படியே இருக்குதுங்க. தண்ணியை சேர்த்துப்போம் நண்பர்களே. தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிட்ட நண்பர்களே. நம்ம இதில் வந்து உப்பு பார்த்துப்போம். உப்பு பார்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துப்போம். சரிங்களா, அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் நண்பர்களே. ஒரு சின்னதாக ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தால் இது ரெடி ஆகிடும். கொஞ்சம் திக்கு பதத்தில் வரட்டும் நண்பர்களே. அந்த ஒன்று ரெடி ஆகிடும். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்டைக்காய் டால் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே. இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். நல்லா ஒரு திக்கு பதத்தில் வந்துடுச்சு. இது இப்போ சூடாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா திக்கு பதத்தில் வந்துடும் நண்பர்களே. இதான் நம்மளுடைய வெண்டைக்காய் டால் ஃப்ரை. ஒரு முறையாவது இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. சரிங்களா, அவங்க சப்போர்ட்டு வேணும் நண்பர்களே. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படிக்கு நான் உங்கள் சமையல்காரன். நன்றி வணக்கம் நண்பர்களே.